Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Redmi அவங்களுடைய Note 12 சீரிஸ்ல இருந்து 5G ஸ்மார்ட் போன்ஸ் Redmi Note 12 5G, Redmi Note 12 Pro 5G, Redmi Note 12 Pro Plus 5G இந்த மாதிரியான 3 ஸ்மார்ட் போன்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல ரீசெண்டா தான் லான்ச் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்லையும் அதை பத்தின அப்டேட்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த 5G ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 4G ஸ்மார்ட் போன் ஆட் ஆக போகுது. Redmi Note 12 4G அப்படின்ற நேம்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இப்போ IMEI டேட்டா பேஸ்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ IMEI டேட்டா பேஸ்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் IMEI டேட்டா பேஸ்லையும் இந்தியன் மாடலுக்கான அந்த ஒரு ஸ்மார்ட் போனை தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த 4G ஸ்மார்ட் போனில் என்ன இருக்க போகுது வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ரெட்மியுடைய நோட் சீரிஸ் அப்படின்னாலே அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான சீரிஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் Note 12 4G இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது அப்படின்னும் போது இது கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே லோ பட்ஜெட்டில் அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ IMEI டேட்டா பேஸில் தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இந்தியன் வேரியண்ட்டுக்கான அந்த மொபைலில் தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லீக் ஆயிருக்கு. அந்த லீக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி Redmi Note 12 5G சீரிஸ் லான்ச் பண்ணாங்களே, ஸோ அதே லுக்கில் தான் மோஸ்ட்லி இருக்கும். டிசைன்லலாம் பெருசாக எந்த வித்தியாசங்களும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி Redmi Note 11லேயே பார்த்துருக்கோம். AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த Redmi Note 12 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும். 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்களோட ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. இது கூட மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அதில் டவுட்டே இல்லை. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸோ அண்டர் 15K செக்மெண்ட் அப்படின்னும் போது இது ஒரு ரீசனபிளான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதுதான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக என்ன ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரியலை. பட் MediaTek கூடிய ப்ராசர் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி MediaTek கூடிய ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் நான் சொன்னேன் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது MediaTek கூடிய Helio G99 அப்படின்ற இது ஒரு 4G ப்ராசர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. MediaTek கூடிய ப்ராசர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இல்லை Snapdragon ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் Snapdragon 680 அப்படின்ற ஒரு 4G சிப்செட் இருக்கு. பட் இதுதான் இதுக்கு முன்னாடி Redmi Note 11 4G அந்த ஸ்மார்ட் போன்லயுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அதையே திரும்ப யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சின்ன டவுட் தான் இருக்கு. இல்லை வேற ஏதாவது அன்அனௌன்ஸ்டு Snapdragon ப்ராசர் புதுசாக ஏதாவது எடுத்துட்டு வர போறாங்களா அப்படின்றதும் தெரியல. பட் இப்போதைக்கு அந்த ப்ராசஸர் மட்டும் என்ன எக்ஸாக்டா இருக்க போகுது அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. அடுத்து மொபைலுக்கான கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் அதில் கேமரா செட்டப்பும் யூஷுவலான ஒரு கேமரா செட்டப் தான். இதுக்கு முன்னாடி Redmi ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்த்த மாதிரியான கேமரா செட்டப் தான். பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுக்க போறாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவும் இருக்காது. அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான அந்த ஒரு கேமரா தான். அண்ட் அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்தாங்கன்னா ஓகே நல்லது தான். ஏன்னா இப்போ ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் 30,000 செக்மெண்ட்லேயே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துட்டு 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் கொடுத்தாங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா வந்தோம்னா இதுவும் யூஷுவலான கேமரா தான். Redmi எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த 13 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அந்த வகையில் ஓவரால் கேமரான்னு பார்க்கும்போது ஒரு யூஷுவலான கேமரா செட்டப். இதுக்கு முன்னாடி Redmi ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்ம நிறையவே பார்த்து பழக்கப்பட்ட அதே கேமரா செட்டப் தான். எந்த சேஞ்சஸும் பண்ணாம தான் இங்கே இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுக்க போறாங்க. இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 3.5mm ஆடியோ ஜாக் எல்லாமே இருக்கும். அண்ட் அப்டேட்டட் Android 12 இல்லைனா Android 13 மேபி இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் எப்போ இருக்குது அப்படின்றத பொறுத்து OS-க்கான வெர்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஸோ என்ன Android வெர்ஷனோட வருது அப்படின்றத பார்ப்போம். லான்ச் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு மே மாதம் இல்லைனா ஏப்ரல் மாதத்தில் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்போ இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இதில் Android வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ப்ரைசிங் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது Redmi Note 12 சீரிஸில் வரக்கூடிய 4G ஸ்மார்ட் போன். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Redmi Note 12 5G
அந்த ஸ்மார்ட் ஃபோனே நமக்கு 18,000 ரூபாய் செக்மெண்ட்ல இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வரக்கூடிய 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரைசிங் நமக்கு அண்டர் 15K செக்மெண்ட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைசிங் 13லேருந்து 15 இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு இவங்க என்ன ப்ராசஸர் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். MediaTek Helio G99 கொடுக்கறத விட Snapdragon கிட்ட இருந்து ஏதாவது ஒரு புது 4G ப்ராசஸர், புதுசாக ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 4G ப்ராசஸர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 4G ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன ப்ராசஸர் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான எக்ஸாக்டான ப்ரைஸிங்க்கு கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரியான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் ஒர்த்தா இருக்குமா தேராதா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இந்த Redmi Note 12 4G இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.